தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையாரே போற்றி, அருள் தரும் உமையாலே போற்றி. சிவம் டிவி நேயர்களே, அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய பஞ்சாங்க பலாபலன்களை பார்ப்போம். ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 9ஆம் நாள் 19/4/2024 வெள்ளிக்கிழமை. இன்றைய நாள் ஒரு கரிநாள். இன்றைய நட்சத்திரம் பிற்பகல் 1:18 வரை மகம், பின்பு பூரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மூலம், பூராடம். இன்றைய கரணம் பத்திரை, நாமயோகம் விருத்தி. இன்றைய யோகம் மதியம் 1:18 வரை நன்றாக இல்லை, பின்பு சித்த அமிர்த யோகமாக செயல்படுகிறது. இன்றைய திதி ஏகாதசி திதி. ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை நல்ல நேரம் 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை கௌரி நல்ல நேரம் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சூரியன் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் ராகு புதன் சுக்கிரன். இன்றைய நாளுக்கான விஷயங்களை பார்ப்போம். இன்றைய நாள் ஒரு மிக முக்கியமான ஒரு நாள். எல்லோரும் ஜனநாயகத்தை காப்பாற்றுகின்ற வகையில் அவர்களுக்கு உண்டான வாக்குகளை பதிவு செய்யக்கூடிய நாள். நாம் நமக்கென்ன என்று இருந்து பின்பு கேள்வி கேட்பதை விட நம்முடைய கடமையை நாம் சரிவர செய்ய வேண்டிய ஒரு நாள். அதனால் இன்று அனைவரும் சென்று வாக்களித்து நம்முடைய கடமையை ஆற்றுவோம். இன்றைய நாளுக்கான பலன்களை பார்ப்போம். ஏகாதசி திதி. ஏகாதசி திதி வருகின்ற நாட்களில் நாராயணரை வழிபடும் பொழுது நமக்கு வற்றாத செல்வம் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் ஐதீகமான ஒரு நடைமுறை. நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு பதிவிலும் வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இதுதான். ராமநாமத்தை சொல்கின்ற இடத்தில் ஆஞ்சநேயர் வருவார். அதுபோல் நாராயணனை அழைத்தால் உடனடியாக அவருடைய மனைவியும் லட்சுமி தேவியும் நம்ம இல்லம் வருவாள். அதனால் நம்ம இந்த ஏகாதசி, அதாவது இன்றைக்கு என்ன பண்ண போகிறோம், ஒரு சில மணி நேரங்கள் வேலையை முடிச்சுட்டு நம்ம வழிபாட்டுக்குள்ளே போயிடணும். இன்றைய நாள் வழிபாடு செய்து அனைவரும் மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்புடன் வாழணும்னு தான் இந்த நாளை நம்ம ஒவ்வொரு ஏகாதசி பதிவிலும் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இன்றைய ராசி பலன்களை பார்ப்போமா? மேஷ ராசி அன்பர்களே, அதாவது புகழுக்கு மயங்கினால் கடன் வரும். அது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு புகழுக்கு மயங்கிட்டீங்க நீங்கள் அப்படின்னும் போது என்ன ஆகும், அப்போது செலவுகள் வரும். இன்றைய விரயத்தை தவிர்க்க பாருங்கள். யார் வழியில் விரயம் வரும்? தந்தை வழியில், தந்தை வழி உறவினர் வழியில், தாத்தா பாட்டிங்க வழியிலும் விரயங்கள் வரும். அந்த விரயத்தை தவிர்க்கின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையட்டும். ரிஷப ராசி நேயர்களே, பணம் வந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் வரல அப்படின்னு நீங்கள் புலம்பக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அதாவது சுகம் உங்களை தேடி வருகின்ற ஒரு அமைப்பு. அதாவது இது ஒரு நல்ல அமைப்பு தான். இருந்தாலுமே சில விஷயங்களை இறைவன் பால் நாம் செய்ய வேண்டிய விஷயங்களை இறையாற்றலோடு நம்ம செஞ்சோம்னா வெற்றி அடைஞ்சிருவோம். அதுபோல் இந்த நாளை பயன்படுத்திங்க. மிதுன ராசி அன்பர்களே, பயத்தை விடுங்கள். பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. பயம் இல்லாமல் வாழக்கூடிய வகையில் செய்ய வேண்டும். முயற்சி ஸ்தானத்தில் உங்களுடைய தனஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்போது நீங்கள் செய்கிற முயற்சி அனைத்தையும் வெற்றியடை செய்வார். அதனால் உங்கள் முயற்சி இன்றைய தினம் வெற்றியடையும். கடக ராசி நேயர்களே,
கடகத்துக்கு ரொம்ப துன்பம் கஷ்டம்னு சொல்கிறோம், ஆனால் இன்றைக்கி சொல்ல முடியாது. ஏன்னா தனஸ்தானத்தில் அந்த நட்சத்திரம் பயணம் பண்ணும் பொழுதே நமக்கு இன்றைய நாளில் ஒரு சில சலுகைகள் கிடைக்கும். சலுகைனா நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சிம்ம ராசி நேயர்களே, அதாவது நாம் செய்த தவறை நாம் தான் சரி செய்ய வேண்டும். அதுபோல் நீங்கள் உங்களுடைய தவறை நீங்கள் தான் சரி செய்யணும். சூரியனின் பார்வையில் இருந்தாலும் சூரியன் அதிபதி எங்கிருக்கின்றாரோ அவர் குருவோடு சேர்ந்திருக்கிறாரு. அப்போது சூரியன் குரு சேர்ந்த பார்வை உங்கள் ராசியின் மேல் விழுவதனால ஆதரவு இருக்கும். ஆனால் தவறுக்கெல்லாம் உங்களுக்கு ஆதரவு சொல்லுவாங்களா? நீங்கள் திருந்தி நல்வழியாக வாழணும், ஒரு குலதெய்வ வழிபாடை மேற்கொண்டு செய்தீர்களானால் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உங்களை தேடிக்கொண்டு வர காத்து கொண்டிருக்கிறது. கன்னி ராசி அன்பர்களே, பணம் வருது, புகழ் வருது, பெயர் வருது, கூட செலவும் வருது. உங்கள் ராசிக்கு இந்த செலவுகளை தவிர்க்க பாருங்கள். ஏன்னா செலவை நீங்கள் எவ்வளோ தூரம் கட்டுப்படுத்துகிறீங்களோ அது உங்களுடைய ஒரு வருமானமாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் செலவு கட்டுப்படுத்தாத வரை ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே போய்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா கேது ராசியில் இருக்கிறாரு, ஆனால் குருவின் பார்வை வரும்போது என்னாகும்? குரு கேது யோகமாக செயல்படும். ஆனால் குரு கேது நிறைய பேரை, யாருக்கெல்லாம் குரு கேது இணைவு இருக்கின்றதோ ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர்கள் 1 கோடி ரூபாய் அவர் வச்சுருந்தாருன்னா 95 லட்ச ரூபா கடன்காரனாக தான் இருப்பார். இது உண்மையான விஷயம். அதை நீங்கள் இப்போ அனுபவிப்பீங்க. அதனால் மிக 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 செலவுகளை குறைத்து வந்தாலே மிகுந்த பலனடையலாம். துலாம் ராசி அன்பர்களே, மிகுந்த கோபம் வரும். யார் மேலே? சகோதரர் மேலே கோபம் வந்துடும். அப்புறமேட்டு பார்த்தா மனைவி மேலே கோபம் வந்துடும். இந்த மாதிரி கோபமாக வந்துக்கிட்டே இருக்கும். கோபத்தை தவிர்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு நாள். ஏன்னா தெய்வ வழிபாடுன்னு சொல்கிறோம். துலாம் ராசிக்காரங்களாம் கண்டிப்பான முறையில் ஏகாதசியில் பெருமாள் வழிபாடு செய்து தாயாரை சேவிக்கும்போது மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை நீங்கள் அடையலாம். அதை கரெக்டாக நீங்கள் அந்த வழிபாடு முறையில் பண்ண ஜெயிச்சிருவீங்க. அதுபோல் விருச்சிக ராசி அன்பர்களே, இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு குரு பார்வை இல்லைனாலும் உங்களுடைய பேச்சு திறமையால் நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த பேச்சு திறமையை வளர்த்துக்குங்க. பொறுமையே இருந்து பெருமை அடையக்கூடிய ஒரு நன்னாளாக இந்நாள் திகழ்கின்றது. தனுசு ராசி அன்பர்களே, முயற்சி செய்து வெற்றி அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வெற்றி தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் இன்றைய தினம் வண்டி வாகனங்களாலோ அல்லது செலவுகள் வீட்டிற்குள்ளே ஏதாவது ஒரு பொருள், முக்கியமான பொருட்கள் வாங்குவதாகவும் இருக்கும். அந்த பொருளும் ஒரு ஆடம்பர பொருளாகவே தெரியும். ஆனால் அப்போது இன்றைக்கி செலவு இருக்குது. அந்த செலவுக்காக நீங்கள் கோபம் அடையக்கூடாது. கோபம் வந்துச்சுன்னா ஜெயிக்க முடியாது. அதனால் செலவை சுப செலவாக மாற்றி செய்ய பாருங்கள். மகர ராசி நேயர்களே, போட்டி, பொறாமை, எதிரி தொல்லை, வீண் வம்பு வழக்கு, இதிலெல்லாம் வெற்றியடையக்கூடிய காலம் வெகு விரைவில் இருக்கின்றது. அந்த காலத்தை நீங்கள் மிகவும் பொறுப்புடன் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எப்போனா இப்போ நம்ம குரு பயிற்சி தான். அதாவது இப்போ போட்டி இருக்குது தான் செய்து ரோட்டில் போகிறவங்க கூட திரும்பி பார்த்துட்டு நமக்கான செலவு வச்சுட்டு தான் போகிறாங்க. ஆனால் அதெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் மனநிறைவோடு அன்னையை வணங்கி வந்தாலே ஜெயிச்சிடலாம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு நிறைவான ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னா தான் செய்கிற ஒரு வேலையில் மிக கவனமாக இருக்கணும். படிப்பு, வேலை வாய்ப்பு, சமூக உறவு இதெல்லாம் கவனத்தில் கொள்ளணும். என்ன வேலையை நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த வேலையில் கரெக்டாக இருந்தோம்னா ஜெயிக்கக்கூடிய ஒரு நன்னாள்னு சொல்லலாம். ஆனால் உங்கள் வார்த்தையை மிக 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 கவனமாக கையாளக்கூடிய ஒரு பெரிய ஒரு நாள். புரியுதுங்களா? மீனராசி அன்பர்களே, மிகப்பெரிய ஒரு நற்செய்தி உங்களுக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. இன்று அல்லது நாளை அந்த நற்செய்தி என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரயாணத்தை ஏற்படுத்தி கொடுத்து அங்கு ஒரு செலவினங்களை ஏற்படுத்தி கொடுத்து அதில் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நற்செய்தி. நீங்கள் வந்துட்டீங்க, நல்லா செய்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தேடி வருது. ஆனால் அந்த இடத்திலையும் உங்களுக்கு கோபதாபங்களை ஒதுக்கிவிட்டு பொதுத்தன்மையோடு பொது செயலோடு பயணித்தீர்களானால் வெற்றியடையலாம். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெறுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.